பாரிஜாத சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இசை பார்த்தோம்னா வர்ஷினியை அவங்க அழைச்சிட்டு போகும். இப்போ சுபத்ரா விசாலுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி தான் எல்லாரும் முன்னாடியும் இசை என்னை அவமானப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ விசால் சொல்கிறாங்க, என்னம்மா அவமானப்படுத்திட்டா, வர்ஷினிக்கு தான் உடம்பு சரியில்லை, அதனால தானே கீழே விழுந்து கும்பிட வேண்டாம்னு சொன்னால், மற்றபடி அவன் என்ன தப்பு பண்ணணும் அப்படிங்கும்போது எங்களுக்கெல்லாம் தெரியாதா என்ன, எதுக்காக இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க, ஆனால் அதை தப்புன்னு சொல்லிட்டு போகிற மாதிரிக்கெல்லாம் தெரியுது. அப்போ ஆக மொத்தத்தில் பெரியவங்க நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு துளி கூட மரியாதை கொடுக்காம இவ பாட்டுக்கு கூட்டிட்டு போறானா, அப்ப வர்ஷினி மேல எங்களுக்கு எந்த அக்கறை இல்லைன்னு அர்த்தமா என்ன, அவளுடைய அம்மா அங்க இருக்கிறா, அவளுடைய அத்தையா நான் இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வர்ஷினி மேல எந்த அக்கறையும் கிடையாதா, என்னமோ இவளுக்கு தான் பெரிய அக்கறை இருக்கிற மாதிரிக்கு இப்படி கூட்டிட்டு போறாள் அப்படின்னு சொல்லிட்டு இசை மேல ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க சுபத்ரா. அப்போ பார்த்தோம்னா அவங்க ருக்மணி நினைக்கிறாங்க, இந்த இசையால என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்திவா போலுக்கு, ஏற்கனவே என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்தினவா இப்பவுமே ஏதோ குழப்பத்தை பண்ணி என் பொண்ணோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவா போலுக்கு அப்படின்னு ருக்மணி இசை மேலே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும், அடுத்துங்க பார்த்தோம்னா அவங்க அசோக்கை தான் காட்டுறாங்க. அசோக் அவங்க ஸ்ரீஜா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு இப்போ உடனடியாக 10 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. என்னது 10 லட்ச ரூபா பணமா அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் அதுவும் எனக்கு 2 மணி நேரத்துக்குள்ளே வேணும் அப்படிங்கும்போது என்ன உளறிட்டு இருக்கிற, எனக்கு 10 லட்ச ரூபா பணத்தை 2 மணி நேரத்துக்குள்ளே என்னால் எப்படி ஏற்படுத்த முடியும்னு சொல்லிட்டு இருக்கவும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் தொடர்ந்து அசோக்கா நடிக்கணும்னா எனக்கு இப்போ இந்த பணம் ரொம்பவே அவசியப்படுது, அதனால் கண்டிப்பாக எனக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது, சரி 2 மணி நேரம் எனக்கு டைம் கொடுத்துருக்கிறீங்களா, அதுக்குள்ளேயே உனக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன், ஆனால் உன் மேலே எந்த சந்தேகமும் யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன், எனக்கு பணத்தை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு அசோக் சொல்லவும், அடுத்தது பார்த்தோம்னா சிந்தாமணி ஸ்ரீஜா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ஸ்ரீஜா இவன் திடீர்னு 10 லட்ச ரூபா பணம் கேட்குறான், இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது எப்படி நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ பார்த்தோம்னா வர்ஷினி அந்த நகையோட அவங்க போகிறாங்க. அதை பார்த்ததுமே ஸ்ரீஜா நினைக்கிறாங்க 10 லட்ச ரூபா பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற ஸ்ரீஜா அப்படிங்கும்போது, வர்ஷினியோட நகையெல்லாம் நம்ம எடுக்கிற வேண்டியது அப்படிங்கும்போது என்ன உளறிட்டு இருக்கிற அப்படிங்கவும், ஆமாம் சுபத்ராத்தை வர்ஷினிக்காக நகை வாங்கி கொடுத்தாங்களா, அந்த நகை எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம், எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இசை மேலே நம்ம பழைய தூக்கி போட்டுடலாம், அந்த நகையை நம்ம அசோக் கிட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே சிந்தாமணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சூப்பராக தான் இருக்குது, ஆமாம் இப்போ தான் நகையெல்லாம் சுபத்ரா கிட்ட கொடுத்துட்டு போனா வர்ஷினி, அந்த நகை எல்லாமே சுபத்ரோட ரூமில் தான் இருக்குது, நீ போய் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சிந்தாமணி சொல்லவும், என்னது நான் போகிறதுக்கா, நீங்கள் தான் போகணும், ஏன்னா நீங்கள் தானே அப்பப்போ அத்தையோட ரூமுக்கு போயிட்டு வரீங்க, அதனால் உங்கள் மேலே எந்த சந்தேகமும் வராது, நான் போனக்கு எல்லாருக்கும் சந்தேகம் வரும், அதனால் நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கும்போது, எப்போ பார்த்தாலும் என்னை வச்சே நீ வேலை வாங்குறியே, நான் போய் நகை எடுத்துகிட்டு வருதா, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சிந்தாமணி சொல்லும் போது, அதெல்லாம் தெரியாது, இந்த நகையை நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரீங்க, நம்ம அதுக்கப்புறம் இசை மேலே நம்ம பழைய தூக்கி போட்டாகணும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சிந்தாமணி ஐயோ எனக்கு இப்போமே கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுது, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, நீங்கள் சுபத்ராவாக ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா, சுபத்ரா இடத்துக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா, அப்படின்னா இந்த ரிஸ்கெல்லாம் நீங்கள் எடுத்து தான் ஆகணும், அதனால் நீங்கள் போய் தான் நகை எடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், இது வேற சொல்லி என்னை எப்போ பார்த்தாலும் ஆசை முட்டி விட்டுட்டு இருக்கிறா, சரி அதையும் நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நகை எடுக்கிறதுக்காக போகவும், இங்கே பார்த்தோம்னா வர்ஷினியை தான் காட்டுறாங்க. அப்போ ராகவ் வர்ஷினியை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ வர்ஷினி ராகவை பார்த்ததுமே கண் கலங்கிட்டு இருக்கும்போது, நீ அழாத வர்ஷினி, உன்னுடைய சூழ்நிலை எல்லாமே எனக்கு புரியுது, ஆமாம் நீ எதுக்காக கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போகும்போது இசை தடுத்தான்னு எனக்கு ஒன்றும் புரியல அந்த இடத்துல அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க வர்ஷினி அழுதுகிட்டே ராகவ் கிட்ட சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரிக்கு கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ராகவ் அப்படியே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க, என்ன வர்ஷினி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமான்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, டாக்டர் நான் ரொம்ப வீக்காக இருக்குன்னு அக்கா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அதனால தான் அக்கா நான் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போகும்போது அவள் என்னை தடுத்து நிறுத்தின அப்படிங்கும்போது, இதை கிட்டதுமே ராகவ் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதுக்கா இல்லைன்னா இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறதுக்கு தெரியாமல் அவங்க ரொம்பவே ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறாங்க. வர்ஷினி இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நீ கன்சீவாக இருக்கிற, நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுது, ஆனால் அந்த சந்தோஷத்தை கூட நம்மளால வெளிக்காட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஏன் இவ்வளோ தூரம் விஷயம் நடந்திருக்குது என்கிட்ட நீ மறைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நான் எப்படிங்க நான் சொல்ல முடியும், நான் அந்த குழந்தையே வேண்டான்னு சொன்னேன், ஆனால் அக்காவால் தான் இன்னைக்கு நம்ம குழந்தை நம்மக்கிட்ட இருக்குதுங்க, அப்படி இல்லைன்னா இந்த குழந்தைய நான் என்னைக்கே இல்லாமல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே ராகு சொல்கிறாங்க, வர்ஷினி இன்னொரு தடவை நீ அப்படி சொல்லிடாத,
நம்ம குழந்தைங்க நம்ம நல்ல மாதிரி நம்ம பெற்று எடுக்கணும். நான் இப்போவுமே போய் நான் அம்மா கிட்ட எல்லா உண்மையும் போட்டு உடச்சிருந்தேன், இதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே வர்ஷினி வந்து தடுக்கிறாங்க. இதுக்காகவா நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன், இப்போ மட்டும் நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷமே அத்தை நம்மளை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டை விட்டே போகணும், இதுக்காகவா நான் இவ்வளோ நேரம் நான் காத்திருக்கிறேன், அதெல்லாம் கூடாதுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம 2 பேருக்கு கல்யாணத்தை அக்காவும் அவங்க விசாலும் வந்து நடத்தி வைப்பாங்க, அந்த நம்பிக்கையில் தாங்க நான் இருக்கிறேன், அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ராகு வந்து பார்த்தோம்னா வர்ஷினியோட கையை பிடிச்சிட்டு கண்கலங்குறாங்க. நீ எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற, அதுக்கு நான் தானே காரணம் அப்படிங்கும்போது நீங்களும் காரணம் கிடையாது, நானும் காரணம் கிடையாது, எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலையில் நடந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்ஷினி வந்து சொல்லிட்டு இருக்கவும் சரி சரி நீங்கள் இங்கேருந்து போங்க, யாராவது பாத்திர போகிறாங்க, அதுவும் அத்தை பாத்திர போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ராகு வந்து சொல்கிறாங்க, வர்ஷினி நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அதனால ஒன்றுமேலும் வந்து நீ எதை பற்றி கவலைப்படாத, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க ஸ்ரீஜா வந்து அவங்க நகை எடுக்கிறதுக்காக வந்து சிந்தாமணியை வந்து அவங்க சுபத்ரா ரூமுக்கு அனுப்பி விடுறாங்க. அப்போ வந்து சிந்தாமணியும் அந்த நகையெல்லாம் எடுத்துருந்தாங்க. எப்படியோ நகை எடுத்தாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா கையில் கொடுக்கவும் ஸ்ரீஜா பார்த்தோம்னா அந்த நகையை வந்து அசோக் கிட்ட கொடுக்குறாங்க. அசோக் உடனே இவ்வளோ நகை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சுபத்ரா வந்துருந்தாங்க. வந்ததுமே ஐயோ சுபத்ரா வர மாதிரிக்கு தெரியுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அசோக் நீ போய் மறைஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லும் போது அசோக்கும் மறைஞ்சிக்கிட்டு தாங்க. அப்போ உடனே வந்து சிந்தாமணி வந்து அங்கே நிற்கவும் உடனே வந்து ஸ்ரீஜாவும் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி 2 பேரும் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ சுபத்ரா வந்து என்னாச்சு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையேத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க பீரோவை திறந்து அவங்க ஏதோ ஒரு வேலைக்காக பீரோவை திறக்கிறாங்க. திறந்து பார்க்கும்போது நகையை காணலை. என்னது இப்போ தானே அந்த நகையெல்லாம் அங்கே கொண்டு வச்சேன், இப்போ நகையை காணல அப்படிங்கும்போது ஐயோ வசமாக மாட்டிக்கிட்டோம் போலுக்கு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே ஸ்ரீஜா அடுத்ததாக ஒரு திட்டத்தை போட்டுருந்தாங்க. அப்போ அசோக்கிட்ட இருக்கிற நகையை அப்படியே வந்து இசை ரூமில் கொண்டு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்க சிந்தாமணியும் வந்து அசோக்கை அப்படியே வந்து அந்த நகையை வந்து எல்லாத்தையும் வாங்கினதுமே இசையோட ரூமில் கொண்டு வச்சுருந்தாங்க. வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரிக்கு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா சுபத்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் வர்ஷினிக்காக ஆசாசையாக வாங்கி கொடுத்த நகை அது எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க, எங்கே பாருங்க நீ எனக்கு இந்த இசை மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே இசை வந்து என்ன உளறிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காக நீ எதனாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் நீ இப்படிலாம் செய்கிறேன்னு சொல்லுதேன் அப்படிங்கும்போது என்ன உளறிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணியோட ரூமுக்கு வந்துட்டு போனேன், அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கவும் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேராவோட இசையோட ரூமுக்கு போகிறாங்க சிந்தாமணி. அங்கே போனதுக்கப்புறமா பீரோவை திறந்து அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தீங்களா இசையோட ரூமில் வந்து அந்த நகை இருக்குது, நான் சொல்லும் போது யாரும் நம்பலையே, இப்போ மாதிரி நம்புறீங்களான்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ விசால் வந்து சொல்கிறாங்க, யார் என்ன சொன்னாலும் சரி தான் கண்டிப்பாக இசை இதை பண்ணியிருக்க மாட்டா, உண்மையான குற்றவாளி யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் இந்த நகையை யார் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அது எப்படி இசையோட ரூமுக்கு அதாவது எங்கள் ரூமுக்கு வந்துச்சுன்னு தெரியும், எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே வந்து அவங்க ஸ்ரீஜாவும் சிந்தாமணி அசோக் 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இந்த விசால் எதுக்காக இப்படி சொல்கிறான்னு தெரியலையே, ஒருவேளை நம்ம நகையை எடுத்து கொண்டுட்டு போனது எல்லாத்தையும் அவன் பார்த்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது பார்த்தோம்னா சுபத்ரா வந்து இசை மேலே கோபத்தோடு இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து வர்ஷினி விஷயத்தில் கோவமாக இருக்கிறனால இப்போ கூட வந்தோட கோவமாக இருக்கிறாங்க. அப்போ உடனே இசையை போட்டு அவங்க அப்படியே முறைச்சி பார்க்கும்போது இப்போ பாஸ்கர் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு அதுதான் விசால் வந்து சொல்கிறாங்களா, அதனால நீ கொஞ்சம் அமைதியாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ. அடுத்தது பார்த்தோம்னா வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க நகையெல்லாம் எடுக்கும்போது விசால் வந்து வீடியோவை எடுத்துருக்குறாங்க. அப்போ சிந்தாமணிக்கிட்ட போட்டு காட்டுறாங்க, பார்த்தீங்களா நீங்கள் நகை எடுத்தது நீங்கள் போட்ட திட்டம் எல்லாத்தையும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சிந்தாமணி வந்து விசால் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருந்தாங்க, ஐயோ விசால் இந்த மாதிரிலாம் இந்த வீடியோவை கொண்டு காட்டிடாது அப்படிங்கும்போது காட்டிடாதவா நகையெல்லாம் எடுத்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என் பொண்டாட்டி மேலேயே நீங்கள் பழிய தூக்கி போடுவீங்களா என்ன, எதுக்காக இந்த மாதிரிலாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ஸ்ரீஜா வந்து இப்படிலாம் பண்ண சொன்னா அதுக்கு காரணம் வந்து அசோக் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையை போட்டு உடைச்சிருவாங்களா சிந்தாமணி, ஏன்னா எப்படியாவது நம்ம இதுலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அதனால அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.